மகாராஷ்டிரா அரசியலில் தாதா என அழைக்கப்படுபவர் அஜித் பவார். 6 முறை துணை முதலமைச்சர், 7 முறை ஒரே தொகுதி எம்எல்ஏ என பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர். அவர் அகால மரணம் இந்தியாவையே துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. வயதான அஜித் பவார் மகாராஷ்டிராவின் தேவ்லாலி எனும் சிறிய ஊரில் பிறந்தவர். பவார் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது அவரது தந்தை அனந்தராவ் பவார் திடீரென காலமானார். குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதால் அவர் தனது பட்டப்படிப்பை பாதியில் கைவிட்டு ஊர் திரும்பினார். அஜித் பவாரின் முதல் அரசியல் படி 1982 கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் வாரிய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் தொடங்கியது. மகாராஷ்டிரா அரசியலில் கூட்டுறவு சங்கங்களே அதிகாரத்தின் மையமாக இருந்ததால் இது அவருக்கு பலமான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தது. 1991 புனே மாவட்டத்தில் மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைவராக பொறுப்பேற்றார். அடுத்த 16 ஆண்டுகள் அந்த பதவியிலிருந்து வங்கியை வலுப்படுத்தினார். முதலில் 1991 மக்களவைத் தேர்தலில் பாரமதி தொகுதியிலிருந்து போட்டியிட்டு அபார வெற்றி பெற்றார். அப்போது மத்தியில் VP நரசிம்மராவ் அமைச்சரவையில் பாதுகாப்பு அமைச்சராக சேர சரத் பவாருக்கு ஒரு தொகுதி தேவைப்பட்டது. இதற்காக அஜித் பவார் தனது MP பதவியை ராஜினாமா செய்தார். அதே ஆண்டு பாரமதி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வென்று மாநில அரசியலுக்குள் நுழைந்தார். அன்று முதல் இன்று வரை பாரமதி சட்டமன்ற உறுப்பினர் அஜித் பவார் தான். இந்தியாவில் வேறு யாரும் இல்லாத வகையில் அஜித் பவார் 6 முறை துணை முதலமைச்சராக பதவி வகித்தார். 2010 ஆண்டு பிருத்விராஜ் சவான் முதலமைச்சராக இருந்தபோது முதலாக அஜித் பவார் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். அடுத்த தேர்தலிலும் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற இதே இருவர்தான் முதலமைச்சர், துணை முதலமைச்சர். பின்னர் 2019 ஆண்டு எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத போது தேவேந்திர பட்னவிஸுக்கு ஓடிச் சென்று ஆதரவு கரம் நீட்டினார் அஜித் பவார். அப்போதுதான் தேசியவாத காங்கிரஸ் கட்சியையும் பவார் குடும்பத்தையும் முதல் முறையாக உடைத்தார். அப்போது துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். ஆனால் இந்த பதவி வெறும் 80 மணி நேரங்களே நீடித்தது. பின்னர் உத்தவ் தாக்கரே, ஏக்நாத் ஷிண்டே, தேவேந்திர பட்னவிஸ் என தொடர்ந்து துணை முதலமைச்சராக இருந்துள்ளார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் துணை முதலமைச்சர் அஜித் பவார் தான் என்று மாறியது களம். 2023 ஆண்டில் தனது சித்தப்பா சரத் பவாரிடமிருந்து நிரந்தரமாக பிரிந்தார் அஜித் பவார். இருவருக்கும் ஏற்பட்ட பங்காளி சண்டையில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு கட்சியையும் சின்னத்தையும் அஜித் பவாருக்கு தாரை வார்த்தது. கட்சியின் நிறுவனர் சரத் பவார் வேறு பெயரையும் சின்னத்தையும் தேடும் நிலைக்கு தள்ளப்பட்டார். அஜித் பவார் நேர மேலாண்மைக்கு பெயர் பெற்றவர். அவர் தினமும் காலை 5 மணிக்கே தனது நாளை தொடங்கி விடுவார். 6 மணிக்கெல்லாம் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் இருப்பார். மும்பையோ பாரமதியோ காலை 7 மணிக்கே பொதுமக்களை சந்திக்க தயாராகி விடுவார். அஜித் பவார் தனது உடல் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவர். அவர் தனது வாழ்நாளில் மது அருந்தியதோ புகைப்பிடித்ததோ இல்லை. எளிமையான கிராமத்து உணவுகளான கம்பு ரொட்டி மற்றும் பருப்பு வகைகளையே அதிகம் விரும்பி உண்பார். அஜித் பவார் 70,000 கோடி ரூபாய் வரை ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டி வந்த பாஜக மகாயுதி கூட்டணியில் இணைந்தவுடன் அந்த விமர்சனத்தை நிறுத்திக் கொண்டது. சில வழக்குகளும் வாபஸ் பெறப்பட்டன. பாஜக வாஷிங் மிஷின் என்ற எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்திற்கு முதல் உதாரணமே அஜித் பவார் தான். விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் மகாராஷ்டிராவின் நிர்வாக சக்கரத்தை இயக்குவதில் அவர் ஒரு முக்கிய இன்ஜினாக இருந்தார் என்பதை அரசியல் எதிரிகளும் ஒப்புக்கொள்வார்கள். காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் மாநிலங்களில் கடும் பனிச்சரிவு காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் பனிச்சரிவு காரணமாக பனிக்கட்டிகள் பேரலை போல் எழுந்து வந்த காட்சிகள்தான் இவை. ஜம்மு காஷ்மீரின் பெரும்பாலான பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. குளுமையான சூழலை அனுபவிக்க நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு வருகை தந்துள்ளனர். கந்தர்பால் மாவட்டத்தில் உள்ள சோனாமார் பகுதியில் நேற்று முன்தினம் பெரிய அளவிலான பனிக்கட்டி சரிந்து விழுந்தது. இரவு நேரத்தில் கட்டடங்கள் மீது பனிக்கட்டிகள் விழுந்ததால் மக்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர். அதே நேரம் பெரிய அளவிலான அசம்பாவிதங்கள் நிகழவில்லை. தொடர்ந்து நேற்று கிஸ்த்வார் மாவட்டத்தில் உள்ள வார்பான் பள்ளத்தாக்கில் திடீரென பனிச்சரிவு ஏற்பட்டது. இதனால் மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர்.
பனிப்பொழிவு கடுமையாக இருப்பதால் பனிச்சரிவு அபாயம் இருக்கும் பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்கும்படி உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. உத்தரகாண்டின் சமோலி மாவட்டம் முழுவதும் அடர்த்தியாக பனி கொட்டியதால் வெள்ளை நிற போர்வை போர்த்தியது போன்று காட்சியளித்தது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் இன்றும் கடும் பனிப்பொழிவு இருக்கும் என்பதால் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ருத்ரபிரயாக், உத்தரகாசி மாவட்டங்களில் 2800 மீட்டருக்கு மேல் அமைந்துள்ள பகுதிகள் மற்றும் பர்கோட், கங்கோத்ரி, கேதார்நாத் உள்ளிட்ட இடங்களில் பனிச்சரிவு ஏற்படலாம் என்பதால் மக்கள் கவனமுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் கடந்த சில வாரங்களாக பனிப்பொழிவு அதிகரித்து வரும் நிலையில் மணாலி பகுதி முழுவதும் எங்கு பார்த்தாலும் வெண் போர்வை போர்த்தியது போன்று காட்சியளிக்கிறது. சம்பா மாவட்டத்தின் பங்கி பள்ளத்தாக்கில் உள்ள மின்தால் கிராமத்தில் பனிக்கட்டிகள் உருகி சிற்றோடையாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. இமாச்சல பிரதேசம் முழுவதும் பனிப்பொழிவால் 889 சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டன. இதனால் சிம்லா, குலு, சம்பா, மண்டி உள்ளிட்ட நகரங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மேலும் பனிப்பொழிவால் 3237 டிரான்ஸ்பார்மர்கள் செயலிழந்ததால் ஆயிரக்கணக்கான வீடுகள் இருளில் மூழ்கின. தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்ட நிலையில் அரசியல் தலைவர்களின் அதிரடி பேச்சு, அனல் பறக்கும் விமர்சனங்களை பொலிட்டிக்கல் பெஞ்ச் பகுதியில் பார்க்கலாம். இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். திமுக தான் சிறுபான்மையின மக்களை காக்கக்கூடிய காவல் அரண். 4000 குடமுழுக்கு நடத்துகின்ற முதலமைச்சர் அவர்களே, கிறிஸ்துமஸ் விழாவிற்கு சொல்லும் என்று கேக் வெட்டும் நீங்கள், இஃப்தார் விருந்துக்கு செல்லும் நீங்கள் ஒரு குடமுழுக்கு விழாவில் கூட கலந்து கொள்ளவில்லையே, ஏன்? துரோகங்களுக்கான அர்த்தமா அகராதைகள்ல இடம் பிடிச்சிருக்கக்கூடிய 10 தோல்வி பழனிசாமி அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 தான். ஒன்னு காலில் விழுறது, இன்னொன்னு கால்கள் வாரி விடுறது. என்னைக்காவது தொடர்ந்து திமுக ஆட்சியில் வந்திருக்கான்? இல்ல இதுவரை. அப்போ அவங்க தோல்வி தானே சந்திச்சிட்டு இருக்காங்க. திமுக தொடர்ந்து தோல்வியை சந்திச்ச திமுக, தொடர்ந்து வெற்றியே பெறாத திமுக, தொடர்ந்து ஆட்சியிலே இல்லாத திமுக. போன சட்டமன்றத்தில் எங்களை எதிர்த்து போட்டிட்டு இருக்கிற பொழுது பாரதிய ஜனதா அவரோடு தான் இருந்தார்கள். பாட்டாளி மக்கள் அவரோடு தான் இருந்தாங்க. எல்லாம் அவரோட இருந்தவங்க தானே, யாரும் புதுசா இல்லையே. தாவேக்காவும் பிஜேபியும் டிராமா பண்றாங்க, நடிக்கிறாங்க, நாடகம். அதாவது ஜனநாயக படம் இப்ப வேண்டாம், நான் சொல்ற நேரம் தந்துடுவேன், நீ அதுவரை கோர்ட்டுக்கு போன மாதிரி நடிக்காது. ஒரு வரலாறு இருக்கிற கட்சி இன்னைக்கு தேஞ்சு போச்சு. பவர் இல்ல. ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இதுக்கு தேஞ்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு பவரை நாங்க கொடுக்குறோம். ஏற்கனவே ராகுல் காந்தி எங்களுக்கு எல்லாருக்கும் பூஸ்ட் கொடுத்து வச்சிருக்காரு, ஹார்லிக்ஸ் கொடுத்து வச்சிருக்காரு. எங்களுக்கு யாரும் பூஸ்ட் கொடுக்க வேணாம், நாங்கள் போன்விட்டா ஹார்லிக்ஸ் எல்லாரையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இருந்தாலும் அவர் பூஸ்ட் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு நன்றி. மத பதற்றத்தை சுமந்து வருகிற பிஜேபி கூட்டணியை தமிழ் மக்கள் தோற்கடிப்பார்கள். திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி வெல்லும். இந்த செய்தியை உலகுக்கு நாங்கள் சொல்லுவோம். அண்ணன் செங்கோட்டையனை எனக்கு 30 வருஷத்துக்கு மேலாக தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவரை நினைத்து உண்மையில நான் மிகவும் ரொம்ப வருத்தப்படுகிறேன். அண்ணன் செங்கோட்டையன் மீது இதுவரை ஏதாவது ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் நீங்கள் சொல்லலாம், ஏதாவது ஒரு ஊழல் வழக்குகள் இருந்தால் சொல்லலாம். எங்கள் கட்சியில் எங்களுடைய தலைவரும் பயணிப்பவர்கள், எங்களுடைய தலைவர் போனா அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், அவர் தலைவருடன் பயணிப்பவர்கள் அவரை மாதிரியே இருக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய தலைவருடைய வேண்டுகோள். அப்படி இருப்பவர்கள் மட்டும்தான் எங்கள் தலைவருடைய பயணிக்க முடியும். அவங்க 2 பேரும் கை கொடுத்துக்கலாம். ஆனால் கீழ்மட்டத்தில் அது ஒரு ஒவ்வொரு கூட்டணின்னு தான் சொல்றாங்க. 50% நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, 50% இன்னும் நிறைவேற வேண்டியது நிறைய இருக்கு. வாக்குறுதிகள் நிறைய நிறைவேற இருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, எல்லாமே நான் சொல்லிட்டு தான் வரேன். நான் ஸ்டாப் பிரைம் டைமின் அடுத்த செய்தி தொகுப்பினை வழங்குவதற்கு இணைகிறார் மோனிஷா.
வணக்கம், இது சூப்பர்